ஸோ வெல்கம் எஸ்கே ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னா மென்சுரேஷன் 3D, தட் இஸ் வால்யூம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் கிளாஸ் ஃபுல்லாமே வந்து 2D பற்றி பார்த்தோம். 2D அப்படின்னா மோஸ்ட்டாக ஏரியாஸ், சர்ஃபேஸ் ஏரியா, அது இல்லைனா பெரிமீட்டர், சர்க்கம்பரன்ஸ் அப்படி கண்டுபிடிக்கிற மாதிரி. ஸோ இந்த கிளாஸில் வந்துட்டு மோஸ்ட்டாக வால்யூம் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு 3D ஷேப்ஸோட ஃபார்முலா என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஷேப் கியூப். ஸோ ஏங்கிறது சைட் ஆஃப் த கியூப்னு எடுத்துக்கணும். இப்படி ஸ்கொயரில் சைட்ஸ் ஆர் ஈக்குவலோ இதில் வந்து ஆல் எட்ஜஸ் ஆர் ஈக்குவல், ஆல் ஃபேஸஸ் சேம் இதில் தான் இருக்கும், ஏரியாவில் தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக இதில் என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் தென் வால்யூம். லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, வால்யூம். ஸோ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா என்னன்னா, என்னோட விசிபிளாக இருக்கிற ஃபேஸஸ் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அது லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த பாக்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஸோ இந்த ஃபேஸ், இந்த ஃபேஸ், இந்த ஃபேஸ், இந்த ஃபேஸ், அதாவது ஃப்ரண்ட்டு பேக்கு, ரைட்டு லெஃப்ட், இதை மட்டும் நான் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா அது பேர் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. மேலே கீழே சேர்த்து கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா அது பேர் வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஏரியாங்கிறது அந்த பிளேன் ஃபேஸ் தான். ஸோ இந்த 4 ஃபேஸை மட்டும் கன்சிடர் பண்ணால் அது லேட்ரல், மேலே கீழே சேர்த்து எடுத்தால் அது பேர் வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஏரியா ஆஃப் ஏ ஸ்கொயர் வந்து ஏ ஸ்கொயர், அதாவது ஒரு ஃபேஸ் வந்து ஸ்கொயர் மாதிரி தானே இருக்குது. ஸோ மொத்தம் எத்தனை ஃபேஸ் நமக்கு விசிபிளாக இருக்குன்னா 4 ஃபேஸ். So lateral surface area is 4a square, total surface area is 6a square. மேலே மொத்தம் 6 faces இருக்கும், 12 edges இருக்கும் ஒரு கியூப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா. ஸோ வால்யூம் அப்படின்னா, வால்யூமுக்கு ஜென்ரல் ஃபார்முலா பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட்டு. வால்யூம் அப்படின்னா பேஸ் என்ன ஷேப்பில் இருக்குன்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பேஸ்னால் அது அடிப்பக்கம். இந்த அடிப்பக்கங்கிறது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கா, சர்க்கிள் ஷேப்பில் இருக்கா, என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அது கூட ஹைட்டை மல்டிப்ளை பண்ணால் கிடச்சிரும் உங்களுக்கு வால்யூம். ஸோ இப்போ ஒரு கியூப் எடுத்துட்டிங்கன்னா அதோட பேஸ் வந்து என்ன ஷேப்பில் இருக்குது, ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கா. ஏரியா ஆஃப் ஏ ஸ்கொயர் என்ன ஃபார்முலா? ஏரியா ஆஃப் ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர். இதில் நான் ஹைட்டையுமே ஏன்னு தான் கன்சிடர் பண்ணியிருக்கேன், கரெக்டாக? அப்போ ஏ ஸ்கொயர் இன்டூ ஏ என்ன வரும்? வெரி குட். ஸோ தட் இஸ் வால்யூம். இதுதான் பேசிக். இது வால்யூம் அப்படின்னா பேஸ் என்ன ஷேப்பில் இருக்குது அதோட ஏரியா இன்டூ ஹைட்டை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதோட வால்யூம் உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேவா? அடுத்து செகண்டு கியூபாய்டு, கனச்செவ்வகம். திஸ் இஸ் லென்த்து, திஸ் இஸ் பிரெத்து, திஸ் இஸ் ஹைட்டு. ஸோ இதில் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது அதே மாதிரி ரைட்டு லெஃப்ட்டு ஃப்ரண்ட் இது மட்டும் தான் எடுப்பீங்க. ஸோ எல் இன்ட்டு பின்னு போட்டிங்க அப்படின்னா இந்த பேஸ் ஏரியா கிடைக்கும் உங்களுக்கு. கீழே உள்ளது எல் இன்ட்டு பி. அதை நம்ம எடுக்கக்கூடாது, கரெக்டாக? கீழேயும் மேலே தானே எடுக்க மாட்டோம். ஸோ கீழே எல் இன்ட்டு பி அப்படி ஏரியா தான், அப்போ மேலேயும் எல் இன்ட்டு பி தான் ஏரியா. அப்போ எல்பியை மட்டும் எடுக்கக்கூடாது, மீதி 2 பேராமீட்டர்ஸ் எடுத்துக்கணும். ஸோ ஒன்று எல் இன்ட்டு ஹெச் ப்ளஸ் 2LH ப்ளஸ் 2BH. ஹைட்டு வர மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா 2LB ப்ளஸ் BH ப்ளஸ் LH. திஸ் இஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அதாவது மேலே இருக்க எல்பி கீழே இருக்க எல்பியும் சேர்த்து எடுத்தீங்கன்னா அது டோட்டலில் போயிடும். எல்பியை விட்டுட்டு இந்த எல்லையும் இந்த ஹைட்டையும் பெருக்குனீங்கன்னா இந்த ஷேடட் போர்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த ஃப்ரண்ட்டில் உள்ளது LH, அதே மாதிரி பேக்கில் ஒரு LH, அதுதான் 2LHன்னு எடுத்துருக்கேன். ரைட் சைடு வேணும் அப்படின்னா B இன்ட்டு ஹெச் அப்படின்னா இந்த ஃபேஸ் கிடைக்கும் BH. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் ஒரு BH சேர்த்திங்கன்னா 2BH. தட் இஸ் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. வால்யூமுக்கு என்ன சொன்னேன்? பேஸ் ஏரியா என்ன ஷேப்பில் இருக்குது? ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளோட ஏரியா ஃபார்ம்னா எல் இன்ட்டு பியா. அது கூட எதை மல்டிப்ளை பண்ணணும்? பேஸ் ஏரியா கூட எதை மல்டிப்ளை பண்ணால் வால்யூம் கிடைக்கும்? ஹைட்டு. ஸோ LBH. எல்பிங்கிறது பேஸ் ஏரியா, கூட ஹைட்டை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வால்யூம் என்னன்னு கிடைச்சிடும். அடுத்து சரி, இது 2 நோட் பண்ணிக்கோங்க. சிலிண்டர் ஷேப். திஸ் இஸ் சிலிண்டர். இது வந்து ரேடியஸ் ஆஃப் சிலிண்டர். திஸ் இஸ் ஹைட் ஆஃப் சிலிண்டர். ஓகே, சிலிண்டர்னா அந்த வாட்டர் பாட்டில் ஷேப் மாதிரி நான் வச்சுக்கோங்க, ஸ்டீல் பாட்டில் மாதிரி. ஸோ இதுக்கு லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன, கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா என்ன, சரி, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா. அதில் எப்படி லேட்ரல்னு சொல்கிறோமோ இதில் கர்வ்டுன்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்துட்டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, வால்யூம். இந்த இதில் ஒரு கியூபுக்கு டயகனல் ரொம்ப ரொம்ப முக்கியம். டயகனல் ஈக்குவல் டு A√3. ஸ்கொயரோடைய டயகனல் வந்து A√2ன்னு வரும், டயகனல் ஆஃப் கியூபுக்கு வந்து A√3ன்னு வரும். ஸோ இதோடைய டயகனல் வேணும் அப்படின்னா ரூட் ஆஃப் L ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் ப்ளஸ் H ஸ்கொயர். இந்த டயகனலை மட்டும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டும். அன்றைக்கி சொன்னல மேக்ஸிமம் லென்த் தட் கேன் பி இன்சர்டட் என்னன்னு கேட்டோம்னா டயகனல் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ A இஸ் சைட் ஆஃப் த கியூப், இல்லை எட்ஜஸ் இதுன்னு சொல்லுவாங்க, எட்ஜஸ் ஆஃப் த கியூப்னு சொல்லுவாங்க.
D is diagonal, L னா length, B னா breadth, H னா height. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா இதான் ஒரு சிலிண்டர் ஷேப் அப்படின்னா இந்த ஃபேஸ் மட்டும் தான். அதே மாதிரி டாப்பும் பாட்டமும் எடுத்துக்க கூடாது. ஸோ இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து 2πr ஹெச்சுக்கு ஈக்குவலாக இருக்கும். 2πrங்கிறது அந்த சர்க்கிளோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் மாதிரி, கூடவே அந்த ஹைட்டை மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா கிடைக்கிறது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா மேலே என்ன ஷேப்பில் இருக்குது, மேலேயும் கீழேயும் சர்க்கிள் ஷேப்பில் இருக்கா. ஏரியா ஆஃப் சர்க்கிள் என்ன ஃபார்முலா, πr². ஸோ ரெண்டு சர்க்கிளாக மேலே ஒரு சர்க்கிள் கீழே ஒரு சர்க்கிள் ஷேப் இருக்குது, அது ரெண்டையும் சேர்த்துக்க வேண்டியதான். ஸோ 2πrh + 2πr², இதுதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அதாவது இந்த வளைஞ்ச மாதிரி இருக்கிற சர்ஃபேஸ் வந்து 2πr², ஸோ 2πrh, மேலேயும் கீழே உள்ள சர்ஃபேஸுக்கு வந்து 2πr². ஸோ இதை நீங்கள் திரும்ப ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 2πrh + r கூட எடுத்துக்கலாம், ரீப்ளேஸ் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி. ஸோ வால்யூம் அப்படின்னா பேஸ் ஏரியா. பேஸ் என்ன ஷேப்பில் இருக்கு, சர்க்கிள். ஏரியா ஆஃப் ஏ சர்க்கிள் πr², கூட எதாவது மல்டிப்ளை பண்ணால் வால்யூம் கிடைக்கும், ஹைட்டு. பேஸ் ஏரியா இன்டு ஹைட், இதான் வால்யூமோட ஜென்ரல் ஃபார்முலா. பேஸ் வந்து இது சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது, ஸோ சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா கூட ஹைட்டை மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஓகேவா. அடுத்து 4 கோன். திஸ் இஸ் ரேடியஸ் ஆஃப் தி கோன், திஸ் இஸ் ஹைட் ஆஃப் தி கோன். இது வந்து எல், இந்த லென்த் இருக்குல்ல, அது வந்து எல் அப்படின்னா ஸ்லாண்ட் ஹைட்னு சொல்லுவாங்க. ஸ்லாண்ட் ஹைட் சாய்வு நீளம். ஹெச்ங்கிறது டைரக்ட் ஹைட், வெர்டிக்கல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது ஆல்டிடியூட் இல்லைன்னா ஹைட் எப்போவுமே. ஸோ திஸ் இஸ் ரேடியஸ் ஆஃப் த கோன். இது மூணுக்கு என்ன லிங்க் இருக்குது அப்படின்னா பித்தாகரஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே வந்து 90 டிகிரி கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஆப்போசிட்டில் 90க்கு ஆப்போசிட்டில் இருக்க L² = H² + r². இந்த லிங்கை வச்சு நீங்கள் கொஷினில் ஏதாவது உங்களுக்கு வேணும், ஒன்று L வேணும், R வேணும், இல்லை H வேணும்னா நீங்கள் இன்டர் கன்வர்ஷன் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதுக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா CSA வந்து πrLன்னு வரும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து πrl ப்ளஸ் இந்த பேஸ் வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்குமா, அதுக்கு ஒரு πr² சேர்த்துக்கணும், πr². ஸோ இதுல இருந்து நீங்கள் πr காமனாக வெளில எடுத்துட்டிங்கன்னா L + Rன்னு எடுத்துக்கலாம். வால்யூம்க்கு வந்து இப்போது இந்த சிலிண்டரை ஜஸ்ட் இந்த மாதிரி இமேஜின் பண்ணி பாருங்க. இது ஒரு கோன், இது ஒரு கோன், இது ஒரு கோன் மாதிரி இருக்கா, 3 கோனா பிரியுதா ஒரு சிலிண்டரு. அப்போ சிலிண்டரோட வால்யூமை 3ஆல் டிவைட் பண்ணால் இது கிடைக்குங்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட வால்யூம் ஆஃப் கோன் = 1/3πr²h. வால்யூம் அப்படின்னா கியூபிக்கில் வரும், கியூபிக் யூனிட்ஸில் வரும், சென்டிமீட்டர் கியூப் இல்லை மீட்டர் கியூப் என்ன கொடுக்குறாங்களோ மீட்டர் கியூபில் வரும் உங்களுக்கு. ஏரியா அப்படின்னா மீட்டர்² தான் வரும் ஜென்ரலாக. நோட் பண்ணிக்கோங்க இது ரெண்டும். மக்கு பண்ணாதீங்க, ஜஸ்ட்டு ஃபார்முலாலேருந்து எப்படி டயக்ராம்லேருந்து எப்படி எடுக்கிறதுங்கிற மாதிரி கற்றுக்கோங்க. 5th வந்து ஸ்பியர். ஸ்பியர் அப்படின்னா இதான். ஸோ ஸ்பியருக்கு மட்டும் கேபிட்டல் R யூஸ் பண்ணிக்கலாம். வேர் R இஸ் ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர். டயமீட்டர் எதுக்கு ஈக்குவல், 2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ்க்கு ஈக்குவல். ஸோ இதுக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானாலும் சரி, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, இதுக்கு ரெண்டுமே சேம் தான், which is equal to 4πr². வால்யூம் ஆஃப் ஸ்பியர் வந்து 4/3πr³. வால்யூம் ஆஃப் ஸ்பியர் வந்து 4/3πr³. இதுவே ஹெமிஸ்பியர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா CSA வந்து, ஸோ ஃபுல் சர்ஃபேஸ் ஏரியா 4πr²னா இந்த ஒரு பவுண்டரி இந்த லேயருக்கு மட்டும் வந்து 2πr²க்கு ஈக்குவலாக இருக்கும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இந்த அடியில் உள்ள ஒரு சர்ஃபேஸ் இருக்குல்ல சர்க்கிள் ஷேப்பில் டச் பண்ணுற மாதிரி, அந்த சர்ஃபேஸ் ஏரியா அதையும் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா TSA வந்து 3πr²க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ 2πr², 3πr², ஃபுல்லுக்கு வந்து 4πr², 2, 3, 4 மூணுமே ஞாபகம் வச்சுக்கணும். வால்யூம் வந்து அப்படியே அதில் பாதி, அதை 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 2/3πr³. இது ஸ்பியருக்கு. மோஸ்ட்டாக கோன், சிலிண்டர், ஸ்பியர் இம்பார்ட்டன்ட். இந்த சம் நோட் பண்ணுங்க. A cone of height 24 cm is made up of modeling clay. A child reshapes it in the form of a cylinder of same radius as cone. Find the height of the cylinder. ஸோ ஒரு ஷேப் வந்து இன்னொரு ஷேப்பாக கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னாவே வால்யூம் கான்ஸ்டன்ட். நான் போன கிளாஸில் சொல்லியிருப்பேன், ஒரு 2D ஷேப்ஸ், அதாவது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறத ஒரு சர்க்கிள் ஷேப்பு கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே பெரிமீட்டரோ இல்லை சர்க்கம்ஃபரன்ஸோ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஒரு ஷேப்பை இன்னொரு ஷேப்பாக கன்வெர்ட் பண்ணும்போது அங்கே வந்துட்டு வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ கோனோட வால்யூமையும் என்ன ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணாங்க, சிலிண்டரோட வால்யூமையும் நீங்கள் ஈக்குவல் பண்ணி இந்த கேஸில் கண்டுபிடிக்கணும். ஸோ கோனோட வால்யூம் வந்து 1/3
pi r square h. சிலிண்டரோட வால்யூம் வந்து pi r square h. ஸோ வேற நோட்டேஷனில் வேணும்னு நான் வச்சுக்கிறேன். அந்த சைடில் இருக்கிறதுல எனக்கு சிலிண்டர். ஸோ கோனோட ஹைட் வந்து 20, பை கேன்சல் பண்ணிக்கலாமா? பை கேன்சல் பண்ணிக்கோங்க. 1/3. கோனுடைய ஹைட் வந்து 24 into radius square, which is equal to same radius as cone அப்படின்னா இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். கோனோட ரேடியஸும் சிலிண்டரோட ரேடியஸும் சேம் தான். pi r square h. Find the height of the cylinder என்னன்னு கேட்குறாங்க. 1 3 3 8 3 24. ஸோ ஹைட் ஆஃப் த கோன் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். ஸோ ஒரு ஷேப் இன்னொரு ஷேப்புக்கு கன்வெர்ட் ஆகுதுன்னா அங்கே வால்யூமோட 2 ஃபார்முலா எழுதிட்டு ரைட் சைடு லெஃப்ட் சைடு கேன்சல் பண்ணுங்க. ஏதாவது ரேடியஸ் ஈக்குவல் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதெல்லாம் நீங்கள் கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே. செகண்ட் சம். A cubical tank can hold 27,000 liters of water. Find the dimensions of its side. செகண்ட் இதை நோட் பண்ணுங்க. செகண்ட் சம். ஸோ இந்த சம்ம கவனிங்க. ஸோ 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1000 லிட்டர்ஸ்க்கு ஈக்குவல். 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1000 லிட்டர்ஸ்க்கு ஈக்குவல். ஸோ லிட்டர் டு மீட்டர் கியூப் கன்வர்ஷன் இதுதான். இப்போ 27,000 லிட்டர்ஸ் அப்படின்னா இதை 27 மீட்டர் கியூப்னு எடுத்துக்கலாமா? ஸோ வால்யூம் ஈக்குவல் டு 27 மீட்டர் கியூப். வால்யூம் ஆஃப் ஏ ஒரு கியூபிக்கல் டேங்க். கியூபோட வால்யூம் என்ன ஃபார்முலா? a கியூப். ஸோ a கியூப் ஈக்குவல் டு 27. Then a equal to 3 centimeter. That's all. So 1 meter cube equal to 1000 liters மட்டும் நோட் பண்ணிக்கோ. That's all நோட் பண்ணிக்கோ. A cylindrical shaped well of depth 20 meter and diameter 14 meter is dug. அதாவது ஒரு கிணறு தோன்றாங்க, ஒரு cylindrical shapeல ஒரு பள்ளம் தோன்றாங்க. The dugout soil is evenly spread to form a cuboid platform. அதுல இருந்து எடுத்த மண்ணை என்ன பண்றாங்க, ஒரு cuboid shape பிளாட்ஃபார்ம் மாதிரி ஒன்று ரெடி பண்றாங்க. அதோடைய பேஸ் டைமென்ஷன், அதாவது லென்த்தும் பிரெத்தும் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த பிளாட்ஃபார்ம்னு கேட்குறாங்க. டெப்த் தான் ஹைட். இந்த டெப்த் எடுத்துக்க கூடாது, ஹைட்டா இதுக்கு ஹைட் கண்டுபிடிக்கணும். கொஷின் என்னன்னா, அதாவது ஒரு இந்த ஷேப்ல பள்ளம் தோன்றி மண் எடுக்கிறீங்க நீங்க. இந்த மண்ணை எடுத்து ஸோ இந்த ஷேப் மாதிரி ஒரு கியூபாய்டு அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சிலிண்டருக்கு டெப்த் தான் ஹைட்டு. அது கரெக்ட். ஸோ இந்த டெப்த் வந்து 20 மீட்டர். ஹைட் ஆஃப் த சிலிண்டர் வந்து 20 மீட்டர். இது டயமீட்டர் 14 அப்படின்னா ரேடியஸ் வந்து 7 மீட்டர். ஸோ இதோட வால்யூம், இப்போ இதுல இருந்து ஒரு 10 கிலோ மண் எடுக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அந்த 10 கிலோ மண்ணை வச்சு தான் அவங்க வந்து இந்த கியூபாய்ட் ஷேப் பண்ண முடியும். கரெக்டா? அப்போ இதோட வால்யூமும் ஈக்குவலாக இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ வால்யூமை ஈக்குவல் பண்ணுங்க. pi r square h. பை ரேடியஸ் ஆஃப் ஸ்கொயர் வந்து 49 இன்டூ ஹைட் வந்து 20 மீட்டர், which is equal to, ஸோ கியூபிக்கல் இதுக்கு என்ன ஃபார்முலா? வால்யூம் வந்து LBH. எல்லும் பியும் கொடுத்துருக்காங்க. LBH. சால்வ் பண்ணுங்க, ஆன்சர் கிடைக்கும். 20 gets cancel. பையோட வேல்யூ வேணா 22/7 போட்டுக்கோங்க. 1 7 சார் 1 7 சார் 2 7 சார் 1 2 சார் 11 2 சார். ஸோ ஹைட் ஆஃப் த கியூப் வந்து 11 மீட்டர். அந்த கான்செப்ட் மட்டும் தான் உங்களுக்கு, வேற ஒன்றும் இல்லை. இதுல இருந்து மண்ணை எடுத்து நீங்க ஒரு ஷேப்பா மாத்துறீங்கன்னா இதோட வால்யூமும் ஈக்குவல். The ratio of the respective height and the respective radius of two cylinders. H1 H2 கொடுத்துருக்காங்க, R1 R2 கொடுத்துருக்காங்க. வால்யூம் கேட்குறாங்க. V1/V2 கண்டுபிடிங்க. சிலிண்டர்ஸா பை R1 ஸ்கொயர் H1 டிவைடட் பை பை R2 ஸ்கொயர் H2. பை காமனாக இருக்கிறதுனால கேன்சல். ஸோ R1/R2 ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ரெஸ்பெக்டிவ் ஹைட்டு, அப்புறம் தான் ரெஸ்பெக்டிவ் ரேடியோ. This is H1, this is H2, this is R1, this is R2. R1 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 4ன்னு கிடைக்கும். H1 வந்துட்டு 1. R2 ஸ்கொயர் பண்ணால் 1ன்னு கிடைக்கும். H2ஓட வேல்யூ 2. ஸோ 1 2 சார் 2 2 2 சார். ஸோ மேலே 2 கீழே 1. ஸோ 2:1. ஸோ ஆப்ஷன் C is the correct answer. The volume of the hemisphere is 1152 pi. Then the curved surface area of the hemisphere. Volume of a hemisphere வந்து 2/3 pi r cube. 2/3 pi r cube equal to 1152 pi. So pi gets cancelled. R cube equal to 1 2 sir 5 2 10 7 2 14 6 2 12. So 576 into 3. இது இதோட cube 1728. 2 cube
2 கியூப் பண்ணால் 8ல் முடியுமா? 12 கியூப் வரும்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள். 144 × 12 போடுங்க. ஸோ அப்போ ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் ஹெமிஸ்பியர் வந்து 12. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியர் ஆப்ஷனில் பை இருக்குது, பையை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ண வேணாம். ஸோ ஃபார்முலா வந்து 2πr². 2 × பையை தனியாகவே வச்சுக்கோங்க. ரேடியஸ் ஆஃப் த ஸ்கொயர் 12 ஸ்கொயர் வந்து 144. 2 × 144 வந்து 288 பை. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த 2வை கியூப் பண்ணால் மட்டும்தான் 8ல் முடியும். அப்போ கண்டிப்பாக நீங்கள் 2ங்கிற செகண்ட் டிஜிட்டை ஃபிக்ஸ் பண்ணிடணும். கியூப் ரூட் அப்படின்னா அந்த லாஸ்ட் 3 டிஜிட்டை கோடு போட்டுருங்க. மீதி அங்கே என்ன இருக்குது? 1. அப்போ 1 12 கியூப் தான் ஆன்சராக இருக்கும். த ரேஷியோ ஆஃப் ஹைட்ஸ் ஆஃப் 2 cylinders ஆஃப் ஈக்குவல் வால்யூம் is 1:3. Then the ratio of their radius will be volume equal h1 h2 கொடுத்துருக்காங்க. r1 r2 என்னன்னு கேட்குறாங்க. r1 square h1 equal to r2 square h2. r1 square divided by r2 square equal to h2 by h1. h2 by h1 னா 3/1. ஸ்கொயர் ரூட் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா r1 by r2 equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3, 3க்கு 1 எடுத்துடும். ஸோ √3:1ன்னு ஆப்ஷன் இருக்கலாம். பட் ஆப்ஷன் அப்படி இல்லாததுனால மேலேயும் கீழே √3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். மேலே √3 × 3 3, கீழே 1 × √3 √3. ஸோ 3:√3 ஆப்ஷன். உருளைகளின் சம கன அளவுன்னு கொடுத்ததுனால ரெண்டு பக்கமும் வால்யூமை ஈக்குவல் பண்ணிக்கோங்க. அப்படி தான் எடுக்கணும். L + B + H which is equal to 9. diagonal அப்படின்னா L² + B² + H² equal to 5√5 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 25 × 5 125 வரும். diagonal of square. ஸோ diagonal of cuboid என்ன ஃபார்முலா? அந்த ரூட் ஆஃப் L² + B² தான். அந்த ரூட் எடுத்துகிட்டு வந்து இஸ் diagonal கொடுத்துருக்காங்களா, இதை ஸ்கொயர் ரூட் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்கொயர் வந்துடும். diagonal equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் L² + B² + H² வருமா? ஸோ இந்த diagonal தான் வந்து 5√5ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கொயர் வந்து இங்கே வரும்போது ஸ்கொயராக வந்துடும். ஸ்கொயர் ரூட் வந்து ஸ்கொயராக வந்துடும். இப்போ L² + B² + H² which is equal to 5 ஸ்கொயர் பண்ணால் 25, √5 ஸ்கொயர் பண்ணால் வெறும் 5. 25 × 5 125. ஸோ LBH தெரியும், L² + B இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி என்ன கேட்குறாங்க? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்குறாங்களா? தட் மீன்ஸ் LB + BH + LH இது கேட்குறாங்க. இது மூணையும் கனெக்ட் பண்ணுற ஃபார்முலா என்னது? சிம்பிளிஃபிகேஷனில் இருக்கும். இது மூணுக்குமே கனெக்ட் பண்ணுற ஒரு ஃபார்முலா. A + B + C ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்னு ஒரு ஃபார்முலா இருக்கா? அது போடுங்க, ட்ரை பண்ணுங்கள். A + B + C ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு A² + B² + C² + 2 டைம்ஸ் ஆஃப் AB + BC + CA. அந்த ஃபார்முலா ட்ரை பண்ணுங்கள். தனித்தனியாக மீன்ஸ் L என்ன, B என்ன, H என்னன்னே தெரியாது நமக்கு. அது கண்டுபிடிக்கவும் தேவையில்ல. நம்மளுக்கு கேட்குறாங்க என்னவோ அதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும்ல. புரியலையா? கொடுத்துருக்கிற கிவன் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? சம் ஆஃப் லென்த்து பிரெத்து அண்ட் ஹைட்டு வந்து 19ன்னு கொடுத்துருக்காங்களா? L + B + H 19ன்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துடணும். செகண்ட், அதோட டயகனல் வந்து 5√5. டயகனல் மீன்ஸ் டயகனலோட லெஃப்ட் சைடு என்ன வரும்? L² + B² + H² தான். அது இந்த லிங்க் வச்சு செகண்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. என்ன கேட்குறாங்க? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு கேட்குறாங்களா? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா 2 டைம்ஸ் ஆஃப் LB + BH + LH தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு ஈக்குவேஷன் சூஸ் பண்ணணும் அப்படின்னா அதில் அந்த கிவனையும் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அவங்க கேட்குறதும் நம்ம அதிலே இருக்க மாதிரி இருக்கணும். ஸோ A + B + C ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு A + B + C A² + B² + C² + 2 டைம்ஸ் ஆஃப் AB + BC + CAன்னு கிடைக்கும் உங்களுக்கு. A + B + C தான் 19. 19 ஸ்கொயர் ஈக்குவல் டு A² + அதாவது L² + B² இதோட வேல்யூ 125 ப்ளஸ் இது வந்து அப்படியே கொஸ்டின் மார்க் வச்சுக்கோங்க. அதை தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. 19 ஸ்கொயர் வந்து 361ன்னு வரும், -125. ஸோ 6 3 2 236 தான் வந்துட்டு 2 டைம்ஸ் ஆஃப் LB + BH + LH. The total surface area of a sphere is 144 pi cm3. Then the volume of the sphere. ஃபார்முலாவை நோட்டில் பார்க்காதீங்க. உங்களுக்கு எதாவது மைண்டில் வருதுன்னா தப்பாக கூட பரவாயில்ல, அதை ஃபஸ்ட்டு எழுதுங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் a sphere என்ன ஃபார்முலா? 4πr². 4πr² ஈக்குவல் டு 144 pi.
pi gets cancelled, 1 4s are 3 4 12, 6 4 24. So r equal to 6. வால்யூம் ஆஃப் ஸ்பியர் வந்து 4/3 பைஆர் கியூவா. ஆப்ஷனில் பை இருக்குது, அதனால் அதை அப்படி சப்ஸ்டியூட் பண்ணாதீங்க வச்சுக்கோங்க. 4/3 ஆர் கியூபோட வேல்யூ 216. 1 3 சார் 7 3 சார் 21, 2 3 சார். ஸோ 4 2 8, 4 7 28, 288 பை. தட்ஸ் ஆல். வெரி குட். அடுத்தது வால்யூம் ஆஃப் கோன் சம போடும். Volume of the cone is 216 pi cubic centimeter. If the base radius is 9 centimeter, find the height of the cone. Volume of the cone வந்து 216 pi கொடுத்துருக்காங்க. That is 1/3 pi r square h தான் வால்யூமோட ஃபார்முலா. இது வந்து எதுக்கு ஈக்குவல்னா 216 பைக்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. பையும் கேன்சல் பண்ணிடுங்க. இந்த 3 அந்த பக்கம் எடுத்துட்டு வேறு என்ன கொடுத்துருக்காங்க, பேஸ் ரேடியஸ் வந்து 9 கொடுத்துருக்காங்க. அப்போ 9 ஸ்கொயர் வந்து 81 வருமா. 81 divided by 3 into h equal to 216. 1 3 சார் 2 3 6 7 3 21. h equal to 216 divided by 27. 8 times. Height வந்து 8. Volume of two cones are in the ratio v1 by v2 கொடுத்துருக்காங்க. v1, this is v2. This is d1, this is d2 கொடுத்துருக்காங்க. Then the ratio of their heights h1 is to h2 என்னன்னு கேட்குறாங்க. ஸோ v1 by v2 equal to கோன் தானே. கோன் வந்து 1/3 1/3 மேலே கீழே கேன்சல் பண்ணிடுங்க. பையும் கேன்சல் பண்ணிடுங்க. r1 ஸ்கொயர் h1 டிவைடட் பை r2 ஸ்கொயர் h2. இதான் உங்களுடைய ஃபார்முலா. ஸோ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா d1 by d2ன்னு கொடுத்துருக்காங்க. d1 4xன்னு எடுத்துக்கோங்க, d2 5xன்னு எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் அப்படியே கூட சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரேடியஸ் இதில் வந்து இது வந்து 2xஆக இருக்கும், இதோட ரேடியஸ் வந்து 2.5xஆக இருக்கும். ஸோ v1 by v2 ஈக்குவல் டு r1 ஸ்கொயர். r1 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 4. மேலேயே எக்ஸ் ஸ்கொயர் வரும், கீழே எக்ஸ் ஸ்கொயர் தான் வரும் உங்களுக்கு ரேஷியோலேருந்து எடுக்கும்போது. அது நீங்கள் 2.5 ஸ்கொயர் 25 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 625 6.25 வரும். ஸோ 0.25 எடுக்கிறதுக்காக மேலே ஒரு 0 போட்டுக்கோங்க. h1 by h2 தான் கண்டுபிடிக்கணும். v1 by v2 வந்து 1/4. ஸோ 625 மேலே எடுத்துகிட்டு போயிடுங்க. இந்த 4 into 400 வந்து 1600. This is h1 by h2. 625 5 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். ரெண்டையும் எவ்வளோ தூரம் பண்ண முடியுது? இது ரெண்டையும் 5 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். என்ன ஆன்சர் வருது பாருங்கள். 1 5 5 2 5 10 5 25 3 5 15 2 5 10 0 2 5 10 5 25 6 5 30 4 5 20. 25 divided by 64. 25 divided by 64. The volume of the cube is 729 centimeter cube. What is the length of diagonal? Volume of cube அதுக்கு என்ன ஃபார்முலா? a cube a cube equal to 729 அப்படின்னா a ஓட வேல்யூ என்னது? இது எதோட கியூப்? 729. 9ஓட கியூப் தான் 729. ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன், 10 வரைக்கும் கியூப் வேல்யூ மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்கன்னு. ஸோ அப்போ ஏவோட வேல்யூ 9 கண்டுபிடிச்சாச்சு. கொஷினில் கேட்குறது டயகனல் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. டயகனல் அப்படின்னா என்ன? டயகனல் ஆஃப் கியூப் என்ன ஃபார்முலா? டயகனல் ஈக்குவல் டு a√3. ஸோ ஏன்னு இருக்கிற இடத்துல 9 இருக்கு. ஸோ 9√3 இஸ் டயகனல். Diagonal equal to 9√3. A cone is 8.4 centimeter height and the radius of its base is 2.1 centimeter. It is melted and recast into a sphere. Sphere convert பண்றாங்க ஒரு கோன். That sphere ஓட radius என்னன்னு கண்டுபிடிங்க. Volume equal to volume. A cone height கொடுத்துருக்காங்க, base radius கொடுத்துருக்காங்க. r1 square into h1 equal to melted into the sphere 4 by 3 pi r cube. 3 gets cancelled, pi gets cancelled. 21 square and 441, 10 square and 100. 284 by 10 into 4 which is equal to r cube.
1 4 சார் 2 4 8 ஒரு நாள். ஸோ மேலே வந்து 21 ஸ்கொயர் 21 கியூப்னு எடுத்துக்கலாமா? அதை கியூப் எடுக்கும்போது மேலே 21 தான் வரும் உங்களுக்கு. கீழே 100 இன்ட்டு 10 பண்ணிங்கன்னா 1000. 1000லேருந்து ஒரு கியூப் ரூட் எடுக்கிறீங்க அப்படின்னா 10. 21/10 which is equal to capital R. அதை 2.1ன்னு எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ ஆப்ஷன் பி. நீங்கள் திரும்ப இங்கே போயிட்டு இதை மல்டிப்ளை பண்ணி கொஞ்சம் பெரிய பெரிய ஆன்சராக கொண்டு போக கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ 441ங்கிறது 21 ஸ்கொயர், இன்னொரு 21 வந்துருச்சு. ஸோ மேலே 21 கியூப்னு வரும். கியூப் ரூட் தான் எடுக்க போகிறீங்க, அதனால் ஒரு 21 மட்டும். கீழே வந்து 100 இன்ட்டு 10 வந்து 1000 வரும். அதுலேருந்து ஒரு 10 மட்டும் வெளியில் எடுத்துருவீங்க கியூப் ரூட் எடுக்கும்போது. ஸ்பியருக்கு ரெண்டுமே சேம் தான். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் சேம் தான், சிஎஸ்ஏவும் சேம் தான். அதனால தான் அப்படியே கொடுத்துருக்காங்க. வெறுமனே சர்ஃபேஸ் ஏரியான்னு கொடுக்குறாங்கன்னா அது டோட்டலாக தான் இருக்கும். டூ டிஃப்ரெண்ட் 4 பை கேன்சல் ஆகிடும் ரெண்டு பக்கமே. R1 ஸ்கொயர் டிவைடட் பை R2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 9/25. அப்போ R1/R2 வந்து 3/5ன்னு எடுத்துக்கணும் நீங்கள். ஆக்சுவலி 4πr1 ஸ்கொயர்னு வரும்பா. கீழே வந்து 4πr2 ஸ்கொயர். 4π காமனாக தான் இருக்கும் மேலே கீழே, அதனால கேன்சல் பண்ணிக்கலாம் கான்ஸ்டன்ட். ஸோ R1 ஈக்குவல் டு 3, R2 ஈக்குவல் டு 5. இப்போ வால்யூமோட ரேஷியோ கேட்குறாங்க. வால்யூம் அப்படின்னா 4/3 பை R1 கியூப் டிவைட் பை 4/3 பை R2 கியூப்னு வரும். அதே மாதிரி 4/3 பை 4/3/5 கேன்சல் ஆயிரும். R1 கியூப் பண்ணிங்கன்னா 27, இதை கியூப் பண்ணிங்கன்னா 125. ஸோ 27 டிவைட் பை 125 தான் ஆன்சர். 4/3 pi R1 cube divided by 4/3 pi R2 cube. This is V1 by V2. இதில் 4/3 pi 4/3 R1 by R2 தான் இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்கீங்க. அது கியூப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அதான் கேட்குறாங்க. இந்த வால்யூம்ஸ் ஆர் ரெண்டு கேஸ் பா இதில். சர்ஃபேஸ் ஏரியா 2 டிஃப்ரெண்ட் ஸ்பியர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பியரோடைய சர்ஃபேஸ் ஏரியா வந்து 4πr1 ஸ்கொயர், அடுத்தது கூட சர்ஃபேஸ் ஏரியா வந்து 4πr2 ஸ்கொயர்னு வரும். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் 1, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் 2. ஸோ இதில் 4π கேன்சல் ஆகிடுச்சுன்னா R1 ஸ்கொயர் டிவைட் பை R2 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 9/25 எடுத்துக்கணும் நீங்கள். அப்போ இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா ஸ்கொயர் ரூட்டாக போயிடுமா? 9க்கு ரூட் எடுத்தால் 3ஆ, 25க்கு ரூட் எடுத்தால் 5ஆ. ஸோ 3/5ன்னு எடுத்துக்கோங்க R1/R2. வால்யூம் ரேஷியோ கேட்குறாங்களா? நீங்களாக தான் போட்டுக்கணும். 4/3 பை R1 கியூப், 4/3 பை R2 கியூப்னு. கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் ரெண்டு பக்கமும் கேன்சல் ஆயிடுவீங்க. R1னா 3 கியூப் பண்ணால் 27, 5 கியூப் பண்ணால் 125. 2ஆ உங்களுக்கு வருதா மேம்? 3/4. வால்யூம் ஆஃப் எ ஸ்பியர் என்ன ஃபார்முலா? 4/3 பை ஆர் கியூப் which is equal to 9/16 பைன்னு கொடுத்துருக்கான். பை கெட்ஸ் கேன்சல். 4 இந்த ஆர் கியூப் 4 இங்கே கீழே வந்துருச்சு அப்படின்னா 64. இந்த 3 அங்கே மேலே போயிடுச்சுன்னா 27. ஸோ ஆர் கியூப் ஈக்குவல் டு, ஸோ இது வந்து 3 கியூபோட வேல்யூ, 64 வந்து 4 கியூபோட வேல்யூ. ஸோ 3/4. The total surface area and the curved surface area of a light circular cylinder of radius 20 cm. The volume of the cone கொடுத்துருக்காங்க. சரி, இந்த சம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் அந்த ஃபார்முலா திரும்ப ரீகால் பண்ணுங்க. கியூபோட லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன, வால்யூம் என்ன? 4a ஸ்கொயர் 6a ஸ்கொயர் a கியூப். டயகனல் அப்படின்னா a√3 கண்டுபிடிக்கணும். ஸோ டயகனல் கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு a தேவை, இல்லை a கண்டுபிடிக்கணும்னா டயகனல் தேவை. இது ரெண்டும் இன்டர்லிங்க். கியூபாய்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெச் டம் வராமல் வரும். எதுக்கு? லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு அந்த ஹெச், எல்ஹெச், பிஹெச், சரி எல்பி ஹெச் இல்லாமல் இருக்கும். நீங்கள் எடுக்கணும் லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு எல்பி ப்ளஸ் எல்பி மட்டும் வரக்கூடாது.
ஓகே. ஸோ சேர்த்து எடுத்துட்டிங்கன்னா அது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. வால்யூமுக்கு LBH, டயகனல் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் L ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் ப்ளஸ் H ஸ்கொயர். ஓகே, இந்த சிலிண்டருக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா வெறும் 2πr, அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஏ சர்க்கிள் மாதிரி இன்டூ ஹைட் 2πr இன்டூ H மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கிடைக்கும். டோட்டல் வேணும்னா மேலே ஒரு πr ஸ்கொயர் கீழே ஒரு πr ஸ்கொயர் சேர்த்து 2πr ஸ்கொயர் சேர்த்து எடுத்துக்கணும். வால்யூமுக்கு வந்து பேஸ் ஏரியா இன்டூ ஹைட் πr ஸ்கொயர் இன்டூ H பண்ணிங்கன்னா கிடைக்கிறது. கோனுக்கு πrl லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டலுக்கு வந்து கூட ஒரு πr ஸ்கொயர் சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். வால்யூமுக்கு வந்து சிலிண்டரோட வால்யூமை பை 3 பண்ணுற மாதிரி கிடைக்கும், 1/3 πr ஸ்கொயர் H. ஸ்பியருக்கு CSA PSA ரெண்டுமே 4πr ஸ்கொயர் தான், வால்யூம் வந்து 4/3 πr கியூப். ஹெமிஸ்பியர்னு எடுத்துட்டிங்கன்னா வால்யூம் வந்து 2/3 πr கியூப். CSA கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து 2πr ஸ்கொயர், TSA வந்து 3πr ஸ்கொயர். ஓகேவா? ஜஸ்ட் அதை ஒரு முறை உங்கள் மைண்டில் ரீகால் பண்ணிவிட்டு சம்ம ஸ்டார்ட் பண்ணுங்கள். இனிமேல் ஃபார்முலா பார்க்காம நீங்கள் சம்ம பண்ணணும், போடுற சம்ஸ்லாம். வால்யூம் ஆஃப் ஏ கோன் வந்து கொடுத்துருக்காங்க 4928 which is equal to 1/3 πr ஸ்கொயர். H வந்து 24. 8 3 24, 2 4 8, 1 4 4, 2 4 8, 3 4 12, 2 4 8, 1 2 2, 6 2 12, 1 2 2, 6 2 12, 2 11, 5 11 55, 6 11, 1 2 2, 2 2 4, 8 2 16. ஸோ 28 இன்ட்டு 7 தான் வந்து ஆர் ஸ்கொயர். ஸோ 28 வந்து 7 இன்ட்டு 4ன்னு பிரிக்கலாம். ஸோ 2 7க்கு பதிலாக ஒரு 7 எடுத்துக்கோங்க, 4க்கு ரூட் எடுத்தால் ஒரு 2, ஆன்சர் வந்து 14. 14 வருதே கரெக்டாக. 2 4s are 8, 1 4s are 2 4 8, திரும்ப 3 4 12, 2 4 8, திரும்ப ரெண்டாவது டேபிள் அடி 1 2 2, 6 2 12, 1 2 2, 6 2 12. அடுத்து 2 11s are 5 11s are 55, 6 11s are 66, 1 2s are 2 2 4, 8 2 16. ஸோ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 28 இன்ட்டு 7. 28 வந்து 7 இன்ட்டு 4ன்னு பிரிச்சுக்கோங்க. இப்போது ஸ்கொயர் ரூட்னு வந்துடுமா? இது 2 7க்கு பதிலாக ஒரு 7, 4க்கு ரூட் எடுத்தால் 2, 7 2s are 14. இந்த 2 சம் ட்ரை பண்ணுங்க. செகண்ட் சம். சிக்ஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 384. 36 8 64. ஏவோட வேல்யூ 8. வால்யூம் ஆஃப் கியூப் அப்படின்னா ஏ கியூப், 8 கியூப் பண்ணால் 512 வந்துடும். அடுத்து சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ கியூப், அதே மாதிரி இதுக்கு 4ன்னு வரும். ஏ 4 கியூப் பண்ணிங்கன்னா 64. ஷேப்ஸ் தான் போட்டாச்சா?
த ரேடியஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல் பலூன், ஒரு ஸ்பெரிக்கல் பலூன் ஒன்று இருக்கு, அதோட ரேடியஸ் வந்து 3 சென்டிமீட்டர். அதில் நம்ம காற்று அடிக்கிறதுனால அதோட ரேடியஸ் வந்து 9 சென்டிமீட்டராக மாறி இருக்கு. அதோட வால்யூம்ல என்ன சேஞ்சஸ் வந்திருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இன் 2 கேசஸ் V1 பை V2 என்னன்னு கண்டுபிடிங்க. R1 பை R2 கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம் கேசஸ் போடுறீங்க அப்படின்னா V1 பை V2 போடும்போது 4 பை ஸ்பெரிக்கல் ஷேப் தானே, 4/3 பை 4/3 பை கேன்சல் ஆகிடும் உங்களுக்கு. 4/3 பை R1 கியூப் டிவைடட் பை R2 கியூப் தான் உங்களுடைய ஆன்சராக இருக்கும். கரெக்டாக இதை மட்டும் நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். மீதி ரெண்டும் கான்ஸ்டன்ட் தான், மேலே கிட்ட கேன்சல் ஆகிடும். ஸோ R1 கியூப்னா 3 சென்டிமீட்டர் கியூப் பண்ணிங்கன்னா 27, R2 கியூப்னா 9 கியூப் பண்ணால் 81 × 9 அப்படின்னு வச்சுக்கோங்க. கேன்சல் பண்ணுறதுக்காக ஒரு 9 9 3 9 27, ஒரு 3 3 2 3 6 7 3 21. ஸோ 1:27 ஆன்சர். This is R1, this is R2, V1 by V2க்கு ஃபார்முலா போட்டு கேன்சல் பண்ணிடுங்க. அடுத்த சம் 37th போடும். டயகனல்னா A√3, ஏவோட வேல்யூ இங்கே 4ன்னு இருக்கு, 4 கியூப் பண்ணிங்கன்னா 64. தட்ஸ் ஆல். ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஐரன் பில்லர் இருக்கு, அதோட ஹைட் வந்து 49 சென்டிமீட்டர் ஹை அண்ட் 6 சென்டிமீட்டர் வந்து ரேடியஸ். சர்மவுண்டட் பை எ கோன் ஆஃப் 14 சென்டிமீட்டர் ஹை அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு 14 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கிற மாதிரி ஒரு கோன் ஒன்று இருக்குது இந்த ஷேப்பில் இருக்குது. அதாவது இதான் ஒரு சிலிண்டர் அப்படின்னா இதுக்கு மேலே ஒரு கோன் ஷேப் இப்படி இருக்குது. ஸோ இதோட டோட்டல் வால்யூம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க, இந்த வால்யூம் ஆஃப் பில்லர். தனித்தனியாக கண்டுபிடிங்க. வால்யூம் ஆஃப் இது சிலிண்டர் கண்டுபிடிங்க, வால்யூம் ஆஃப் கோன் கண்டுபிடிங்க. ஸோ அதுக்கு மேலே உக்காந்துருக்கு அப்படின்னா சிலிண்டரோட ரேடியஸும் கோனோட ரேடியஸும் சேமாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் கண்டுபிடிங்க, πr²h போடுங்க. ஆமாம் அடிஷன் தான், டோட்டல் வால்யூம்னா ஆட் தான் பண்ணும். πr²h ப்ளஸ் 1/3 πr²h. ஒரு நிமிஷம். பையை காமனாக வெளியில் எடுத்துருங்க. இது ஹெச். சிலிண்ட்ரிக்கல் அயன் பில்லரோட ஹைட் வந்து 49, ரேடியஸ் வந்து 6 சென்டிமீட்டர், அப்போ 36 ப்ளஸ் 1/3 பை தான் காமனாக வெளியில் இருக்குது, r² அதே ரேடியஸாக தான் இருக்கும். இன்ட்டு ஹைட் வந்து 14, ஒரு 3 3 12. ஸோ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி இன்ட்டு 5 போட்டுக்கலாம். 49 × 36 என்ன வருது? காமனாக, ஆமாம் 2 பை காமனாக ஒரு பை வெளியில் எடுத்துருங்க. வெறும் 49 × 36 என்ன வருது? ஆன்சர் வந்து 9 54க்கு 4 2 4 8. ஆன்சர் 2ல முடியணும். 12 வருது. எந்த ஆன்சர் 2ல முடிஞ்சிருக்கு? 2 ஆப்ஷன் இருக்கு, அப்போ போடுதான் 170 1 இது ரெண்டையுமா
இது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்களா? இது ரெண்டு 12 இன்ட்டு 14 மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிடுங்க. ம் 6072 வருதா? ப்ளஸ் ப்ளஸ் ஓ இன்ட்டு பையோட வேல்யூ போட்டுருக்காங்களோ, இன்ட்டு அப்போ 22/7 போட்டுக்கோங்க. இப்போ வந்த ஆன்சர் கூட இன்ட்டு 22/7 போட்டுக்கோங்க. ஆமாம் 168 இன்ட்டு 22/7. ஓகே. லென்த்து பிரெத்து ஹைட்டு கொடுத்துருக்காங்க. கியூபாய்டோடது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிங்க. டூ எல்பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் எல்ஹெச் அவ்வளோதான். ஆல்ரெடி போட்ட சம் இது 512. போடும். The radius and the height of the cylinder கொடுத்துருக்காங்க, வால்யூம் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ரேடியஸ் என்னன்னு கண்டுபிடிக்கும். என்னாச்சு? ரேடியஸை வந்து 5xன்னு எடுத்துக்கணும். ரேடியஸை 5xன்னு எடுத்துக்கணும். ஹைட்டை வந்து 7xன்னு எடுத்துக்கணும்.
1/3 pi r square h, which is equal to 4400. ஸோ பையுக்கும் வேல்யூ போட்டிருக்கேன் 22/7. 22/7 போட்டிருக்கேன் பையோட வேல்யூவே. ஸோ 7 சாரி. ஸோ 7 gets cancel. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இது வந்து எக்ஸ் கியூப்னு இருக்கும். இங்கே வந்து 2 11s ஆர் 4 11s ஆர் திரும்ப 1 2 200 1 5s ஆர் 5 ஸ்கொயர் வந்து 25ன்னு வந்துருக்கும். இங்கே 5x ஹோல் ஸ்கொயர் காமனாக எடுக்கணும். நீங்கள் 25 ஈக்குவல் டு 200. அப்போ எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 200 டிவைட் பை 25. 5 25 8 5 40. எக்ஸ் கியூப் 8 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 2. எக்ஸோட வேல்யூ 2னா என்ன கேட்குறாங்க? ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர். ஸோ 5 × 2 10. இந்த இடம் தான் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிற இடம். 5x ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது 25x ஸ்கொயர்னு வரணும் இந்த இடம். இந்த சம் ட்ரை பண்ணுங்க. So volume of cylinder by r square h is equal to 81. What is the volume of the cone that has the same radius and the height of the cylinder? ரெண்டுமே சேம். ஸோ வால்யூம் ஆஃப் கோன் வந்து 1/3 pi r square h. அப்போ பை 3 பண்ணிங்கனாலே கிடச்சிரும் உங்களுக்கு. சேம் ரேடியஸ் சேம் ஹைட்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டரோட வேல்யூவை பை 3 பண்ணிங்கன்னா உங்களுக்கு வால்யூம் ஆஃப் கோன் கிடச்சிரும். 81 டிவைட் பை 3 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 27. ஸோ 27 மீட்டர் கியூப் தான் ஆன்சர் இந்த சம்க்கு. The volume of the largest circular cone that can be cut off cube whose edge is 14 centimeter is. எப்படி ட்ரை பண்ணுவீங்க? ஒரு கியூப் ஒன்று இருக்கு. இந்த கியூப்ல இருந்து லார்ஜஸ்ட் சைஸ் ஆஃப் கோன் உங்களால் கட் பண்ண முடியும். அதாவது அப்போ எப்படி எடுக்கலாம்? இந்த மாதிரி எடுப்பீங்களா கட் பண்ணி? இப்போ ஹைட் ஆஃப் த கோனும் எட்ஜஸும் சேம்னு எடுத்துக்கலாமா? 14 எடுத்துக்கலாமா? அப்போது அந்த கோனோட பேஸ் ரேடியஸ் வந்து 14 அப்படின்னா ரேடியஸ் வந்து 7ஆக இருக்கும். ரேடியஸ் 7, ஹைட் வந்து 14. ஸோ ஆன்சர் வந்து 1/3 pi r square into h. 1 7s are 2 7s. சால்வ் பண்ணுங்க. ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்க. டிவைட் பை 3 பண்ணுங்க. அதாவது அடி மட்டும் வரைஞ்சிருக்கேன். ஒரு அடியில் ஒரு கோன் வந்து நான் இந்த ஷேப்பில் இப்படி எடுத்துகிட்டு போகிறேன் ஒரு கியூப்ல. ஸோ இந்த ஹைட் ஆஃப் த கோன் வந்து அந்த மேலே முட்டிகிட்டு இருக்கும். அதனால அந்த ஹெச் ஈக்குவல் டு 14 எடுத்திருக்கேன். இந்த பேஸ் வந்து இந்த சர்க்கிள் ஷேப்பில் டச் பண்ணியிருக்கிறதுனால இதோட டயாமீட்டரும் ரேடியஸும் இது சேம் எடுத்திருக்கேன்.
7 1 வருதா கரெக்டா? இமேஜினேஷன் பண்ண முடியுதா? ஒரு கியூப் ஷேப்ல ஒரு பாக்ஸ்க்குள்ள ஒரு கோனை நீங்க வைக்கணும் அப்படின்னா அந்த ஹைட் ஆஃப் த கோனும் அந்த எட்ஜஸ் ஆஃப் த கோன், எட்ஜஸ் அந்த சைடு, அது ரெண்டும் சேம்னு எடுத்துப்பாங்க. கீழே உள்ளதுக்கு வந்து இப்படி சர்க்கிள் இந்த ஷேப்ல டச் ஆயிருக்கு அப்படின்னா இந்த சர்க்கிளோடைய டயாமீட்டரும் இந்த எட்ஜஸும் சேம் எடுத்துக்கலாமா? இது 14னா இதுவும் 14 தான் இருக்கும். அப்போ எட்ஜஸ் 14னா ரேடியஸ் வந்து 7ஆ இருக்கும். அதனால தான் ரேடியஸ்க்கு 7 எடுத்துக்கிட்டேன். A cuboid box has the square base. ஒரு கியூபாய்டு அதெல்லாம் ஸ்கொயர் பேஸ் இருக்கான். ஹைட் வந்து பி. வால்யூம்னா நான் என்ன சொன்னேன்? பேஸ் ஏரியா இன்டூ ஹைட்டா? வால்யூம்னா பேஸ் ஏரியா. பேஸ் வந்து ஸ்கொயர் ஷேப்ல இருக்கான். அப்போ ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் தானே ஏரியா. ஹைட்டை வந்து பின்னு எடுக்கிறாங்க. அப்போ ஏ ஸ்கொயர் இன்டூ பி தான் வால்யூம்னு அர்த்தம். ஸோ அந்த கான்செப்ட் இங்கே நம்ம லெட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. பேஸ் ஏரியா இன்டூ ஹைட்டு. பேஸ் என்ன ஷேப்பில் இருக்கோ அதோட ஏரியா இன்டூ ஹைட்டு பண்ணிக்கணும். ஸோ 3 2s are 6, 6 மீட்டர் கியூப்னு வரும். 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1000 லிட்டர். அப்போ 6 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 6000 லிட்டர்ஸ். வால்யூம் ஆஃப் கோன் ஜென்ரல் ஃபார்முலா போடுங்க. 1/3 πr ஸ்கொயர் ஹெச் போடுங்க. 1/3 πr ஸ்கொயர் ஹெச். A hollow sphere in which a circus motorcycle perform his stunts is an inner radius area available. Data missing கொஞ்சம் அந்த சம். Find the total volumes of 14 cubes. மொத்தம் 14 கியூப் பாக்ஸ் இருக்கு. அதோட டோட்டல் வால்யூம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதோட எட்ஜஸ் வந்து ஃபர்ஸ்ட் கியூபோட எட்ஜஸ் வந்து 12 சென்டிமீட்டர். தட் இஸ் லென்த் ஆஃப் அந்த ஏ வந்து 12, அடுத்தது 13, அதே மாதிரி அப் டு 25 சென்டிமீட்டர் வரைக்கும். அதோட டோட்டல் வால்யூம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ வால்யூம் ஆஃப் கியூபுக்கு வந்து ஏ கியூப் தான் ஃபார்முலா. ஸோ ஏ இது வந்து A1, இது வந்து A2, அதே மாதிரி A14 வரைக்கும் இருக்குது உங்களுக்கு. ஸோ A1 கியூப் ப்ளஸ் A2 கியூப், அடுத்து A4 கியூப், அதே மாதிரி போயிட்டே இருக்கும் அப் டு 25 கியூப் வரைக்கும். இதோடைய ஆன்சர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீங்கள் கியூப் பண்ணி ஆட் பண்ணுவீங்களா இல்லை என்ன மெத்தடில் கண்டுபிடிக்கலாம்? N1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் இப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா இதுக்கு என்ன ஃபார்முலா? n இன்ட்டு n + 1 டிவைடட் பை 2 ஹோல் ஸ்கொயர். இதோட ஃபார்முலா. என்னங்கிறது அப் டு எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? இப்போ 20 வரைக்கும் வந்துச்சுன்னா என்னக்கு பதிலாக 20ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஆனால் இது வந்து என்ன எப்போ வேலிட் அப்படின்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கணும். 1 கியூப் 2 கியூப் 3 கியூப்லேருந்து ஸ்டார்ட் ஆனால் தான் நீங்கள் அதை ஃபார்முலா பண்ண முடியும். நம்மளுக்கு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 12 கியூப்லேருந்து. நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ அப்படின்னா 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் அப் டு 25 கியூப். இதுக்கு ஒரு ஆன்சர் கண்டுபிடிங்க. n வந்து 25 இன்ட்டு 26 டிவைடட் பை 2 ஹோல் ஸ்கொயர்னு ஒரு ஆன்சர் கிடைக்குமா? 1லேருந்து 25 வரைக்கும் கண்டுபிடிச்சிடுறேன். அடுத்து என்ன பண்ணுறேன்? 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் கியூப் 2 கியூப், அடுத்து 11 கியூப் வரைக்கும் கண்டுபிடிக்கிறேன். 11 11 + 1 12 12/2 ஹோல் ஸ்கொயர். 1 2 6 2 12 1 2. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் பண்ணுங்க, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் பண்ணுங்க. ஸோ இதில் வர ஆன்சரை என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ஸோ டோட்டலில் கண்டுபிடிச்சாச்சு. இதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ரிமைனிங் இருக்க பார்ட் கிடைச்சிடும். அவ்வளோதான். போடும்.
சரி ஓகே, அந்த ஃபைனல் கால்குலேஷன் மட்டும் அப்புறம் போட்டுக்கோங்க ரஃபா. ஸோ இதுதான் கான்செப்ட். இதே ஸ்கொயர் மாதிரி வந்துருந்துச்சுன்னா ஸ்கொயருக்கு வேறு ஃபார்முலா இருக்குது. ஒரு சில கேஸில் உங்களுக்கு ஸ்கொயர் வச்சு ஸ்கொயர் ஏரியா ஆஃப் ஏ ஸ்கொயர் 4 நிறைய ஒரு 10 ஸ்கொயரோட ஏரியா வேணும்னு கேட்குறாங்கன்னா இதே கான்செப்டில் ஸ்கொயருக்கான வேறு ஃபார்முலா வரும். கியூபுக்கு இந்த ஃபார்முலா மட்டும் எழுதிக்கும். ம் 3 சாலிட் கியூப் இருக்குது. அதாவது ஒரு கியூபோட சைடு வந்து 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் வச்ச மாதிரி ஒரு கியூபு, 6 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி ஒரு கியூபு, 8 இருக்கிற மாதிரி, இந்த மூணுத்தையும் உருக்கி ஒரே கியூபை உருவாக்குறாங்க. அந்த கியூபோட சைடு என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. எப்படி எடுத்துக்கலாம் இதை? இதோட இப்போ இது 1 கிலோ, அது 2 கிலோ, அது 3 கிலோ இருக்குன்னா மொத்தம் எத்தனை கிலோ இருக்கும் அதோட இதுதான் அதோட இது. ஸோ இதோட வால்யூம் ஆஃப் கியூப் என்ன ஃபார்முலா? 1. இதோட வால்யூம் ஆஃப் கியூப் 512. எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, 729. இதான் வந்து அந்த பெரிய ஏ கியூப். கரெக்டா? ஏ கியூப் ஈக்குவல் டு 729. ஏ என்னது? 729 இதோட கியூப் 9 கியூப். வெரி குட். ஸோ 9 ஏவோட வேல்யூ அந்த கேபிட்டல் இது ஏ வந்து உங்களுக்கு 9. ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு கேட்குறாங்க. 6a ஸ்கொயரா? 6 இன்ட்டு ஏ ஸ்கொயர் வந்து 81. 1 6 6 8 48 486. ஆப்ஷன் சி. a1 கியூப் ப்ளஸ் a2 கியூப் ப்ளஸ் a3 கியூப் ஈக்குவல் டு கேபிட்டல் ஏ கியூப். கேபிட்டல் ஏ அதாவது பெரிய கியூபோட சைடு கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம 9. அதை எடுத்துகிட்டு போயிட்டு டோட்டல் ஏரியா சர்ஃபேஸ் ஏரியா கேட்குறாங்க. அப்போ 6 இன்ட்டு ஏ ஸ்கொயரில் போடணும். ஏ ஈக்குவல் டு 9, 6a ஸ்கொயர் 6 இன்ட்டு 81 பண்ணிங்கன்னா 486. 6a ஸ்கொயரில் போடுறோம். ஆமாம். இதே வெறும் வால்யூம்னு கேட்குறாங்கன்னா 729 மட்டும்தான் ஆன்சர். இல்லை அந்த புதுசாக உருவான கியூபோட சைடு என்னன்னு கேட்டாங்கன்னா 9 தான் ஆன்சர். டோட்டல் ஃபார்முலா எழுதி போட்டிருக்க பாருங்க. 6a ஸ்கொயர் டோட்டல். ஆமாம் 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 ஆமாம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ ஸ்கொயர் இது கியூப் எழுதி போட்டிருக்கேன். ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் கியூப் ஹூஸ் டயகனல் வந்து 4√3. டயகனல் அப்படின்னா என்ன ஃபார்முலா? a√3யா? ஏ இருக்க இடத்துல இங்கே என்ன இருக்குது? 4. 4 கியூப் பண்ணிங்கன்னா 64ன்னு கிடைக்கும். அதான் வால்யூம் ஆஃப் கியூப். மோஸ்ட்டாக இந்த மாதிரி தான் 2 சிலிண்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து R1 R2, இது வந்து H1 H2. ரேஷியோ ஆஃப் தேர் வால்யூம்ஸ்னு கேட்குறாங்கன்னா இந்த பை R1 ஸ்கொயர் H1 மேலே போடுவீங்க, பை R2 ஸ்கொயர் H2 கீழே போடுவீங்க. பை காமனாக இருக்கும், கேன்சல் பண்ணிடுவீங்க. வெறும் R1 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் பண்ணால் 25 இன்ட்டு H1 வந்து 3 டிவைடட் பை R2 ஸ்கொயர் இன்ட்டு H2. ஸோ 1 3 3 3 3 9 1 5 5 5 25 5/3 5:3. இதுதான் கான்செப்டாக இருக்கும் மோஸ்ட்டாக ரேஷியோ வச்சு போடுறதுனா. எனக்கு எல்லாமே அதே மெத்தட்ஸ் தான். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, ஐ திங்க் அது வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு நினைக்கிறேன். சிஎஸ்ஏ வந்து 2772. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ ஹெமிஸ்பியர் என்னன்னு கண்டுபிடிங்க.
கவனிங்க 2 pi r square 2 pi r square equal to 2772 வா 1 2s are 2 1 2s are 3 2s are 6 8 2s are 16 2 12 ஸோ pi r square equal to 1386 கண்டுபிடிச்சிட்டிங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னது 3 pi r ஸ்கொயரா. இப்போ 3 இன்ட்டு இந்த pi r ஸ்கொயரோட வேல்யூ இங்கே என்ன இருக்கு 1386 இருக்கா, அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 6 3 18 5 8ல் முடிகிறது 2 ஆன்சர் இருக்கா. 8 மீதி 1 25 5 மீதி 2 3 3 9 9 2 4 1 5 8 ஆப்ஷன் ஏ. நீங்கள் ஃபுல்லாக அந்த மீதி எதுவும் கண்டுபிடிக்கணும். பையோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஆர் கண்டுபிடிச்சி அதில் போகணும்னு நீட் கிடையாது. 2 pi r ஸ்கொயர் இவ்வளோ அப்படின்னா 3 pi r ஸ்கொயர் எவ்வளோ, அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜென்ரலாகவே கொடுக்கலாம். 2 டைம்ஸ் தான் 2772 அப்படின்னா 3 டைம்ஸ் எவ்வளோ 1 2s are 1 2s are 3 2s are 6 8 2 16 6 2 12. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இந்த லாஜிக்கில் போகணும். நீங்கள் திரும்ப என்ன பண்ணக்கூடாது, பையக்கு 22/7 போட்டுட்டு ஆர் கண்டுபிடிச்சி அந்த ஆர் எடுத்து வந்து இன்னொரு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. வால்யூம் ஆஃப் கியூபாய்ட் டேரெக்டாக L இன்ட்டு B இன்ட்டு H 770 மூணையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா if the radius of one sphere is half of the radius of another sphere, the radius of one sphere is half of the radius of another, sorry half not 2 divided by 2. அப்போ இது எப்படி எடுத்துக்கலாம்னா R1/R2 equal to 1/2ன்னு எடுத்துக்கோங்க. இந்த ரேஷியோ ஆஃப் தியர் வால்யூம், ஸ்பியரோட வால்யூம் வந்து 4/3 pi r³ வருமா. 4/3 கேன்சல் ஆகிடும், பையும் கேன்சல் ஆகிடும். R1³ டிவைட் பை R2³ மட்டும்தான் நிற்கும் உங்களுக்கு. R1 கியூப் பண்ணிங்க அப்படின்னா 1, 2 கியூப் பண்ணிங்க அப்படின்னா 8, 1 டிவைட் பை 8 தட் இஸ் 1:8. அந்த கான்ஸ்டண்ட்டாக இருக்க பை 4/3 4 அதெல்லாம் நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு வெறும் வேல்யூ லெட்டஸ் R1² H1² அதுக்கு மட்டும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ரெக்டாங்குலர் பீஸ் ஆஃப் பேப்பர் இருக்குது. இந்த பேப்பரை இப்படி திருப்பினீங்கன்னா அது ரெக்டாங்குலர் ஷேப். அந்த பேப்பர் என்ன பண்ணுறாங்க, இப்படி ஃபோல்டு பண்ணி ஒரு சிலிண்டர் ஷேப்பு கன்வெர்ட் பண்ணுறாங்க. இப்படி இருக்கிறத இப்படி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிலிண்டர் ஷேப் தான் கிடைக்கும். சிலிண்டர் ஷேப்பு கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த வால்யூம் ஆஃப் சிலிண்டர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க? இந்த மாதிரி ஒரு பேப்பர் இருக்குது. இந்த பேப்பரை இந்த இதே ஹைட்டு தான். இந்த ரெக்டாங்குலர் பீஸ் ஆஃப் பேப்பரோட லென்த் வந்து 14 pi, பிரெத் வந்து 10/pi. இதை இப்படி மடக்கி வச்சாங்க அப்படின்னா இது வந்து சிலிண்டர் ஷேப்பாக மாறிடுது. இதுவும் 10/piனா அப்போ இதோட ஹைட்டும் 10/piன்னு எடுத்துக்கலாமா? கீழே எக்ஸாம்பிள் ஒரு பேப்பரை சுருட்டுறீங்கன்னா இந்த லென்த்து தானே இங்கே வளைஞ்ச மாதிரி மாறும். வளைஞ்ச மாதிரி மாறுதுன்னா அதோட சர்க்கம்ஃபரன்ஸ்னு எடுத்துப்பீங்களா? சர்க்கம்ஃபரன்ஸ்னா 2πr 2πr ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல்? 14πக்கு ஈக்குவல். ஏன்னா அந்த லென்த்து தான் உங்களுக்கு இப்போ ஃபோல்டிங்காக மாறுது. இப்போ π கெட்ஸ் கேன்சல், 1 2s are 7 2s are ரேடியஸ் அப்போ என்னது 7, ரேடியஸ் 7 கண்டுபிடிச்சிட்டிங்க. வால்யூம் ஆஃப் சிலிண்டரில் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ரேடியஸும் தெரியும், ஹைட்டும் தெரியும். πr² ஹெச்சா பை ஆப்ஷனில் பை இருக்கா இல்லையா?
பை ஆர் ஸ்கொயர் வந்து 49 இன்ட்டு ஹெச் வந்து 10/π. இதுவுமே பையனே வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த பை கேன்சல் ஆகிடும். 49 இன்ட்டு 10 490. சிசினா சென்டிமீட்டர் கியூப். கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த லென்த்து அப்படியே கர்வ்டில் மாறும்போது அதுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் கூட ஈக்குவல் பண்ணிக்கணும். பெரிமீட்டர் கான்ஸ்டன்ட் மாதிரி இதோட இது பேஸ் இந்த இது வந்து உங்களுக்கு இப்படி கன்வெர்ட் ஆகிடும். எழுதிக்கோங்க, இந்த சம் கிளியராக எழுதிக்கோங்க. இந்த 2 சம்மும் ட்ரை பண்ணுங்க. The circumference of the base of a 12 cm high wooden solid cone is 44 cm. That means இந்த 44 cm circumference of the base of a cone. அதாவது ஒரு கோன் இருக்கு அப்படின்னா இதோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் மீன்ஸ் இந்த பேஸோடைய சர்க்கம்ஃபரன்ஸை சொல்றாங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஏ சர்க்கிள் என்ன ஃபார்முலா? 2πr. 2πr எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 2 × 22/7. 2πr ஈக்குவல் டு 44 சென்டிமீட்டர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 44 கேன்சல். அப்போ ரேடியஸ் ஆஃப் த கோன் வந்து 7 சென்டிமீட்டர்னு எடுத்துருவீங்க. அடுத்து அதோடைய 12 சென்டிமீட்டர் ஹைட்னு கொடுத்துருக்காங்களா, இது வந்து 12 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த வால்யூம். வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா? 1/3 πr² இன்ட்டு ஹெச் வந்து 12. 1 3 3 4 3 12 1 7 7 7 49 22 இன்ட்டு 28. ஸோ 2 8 are 16. 6ல் முடிஞ்சிருக்கணும். 2 ஆன்சர் இருக்குது, போட்டுக்கோங்க. 616. ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். லாஸ்ட் சம் பாருங்க. த லென்த் பிரெத் அண்ட் ஹைட் ஆஃப் யர் ரூம் கொடுத்துருக்காங்க. ஹவு மெனி கியூபிக் பாக்ஸஸ் ஆர் நீடட் டு ஃபில் த ரூம் இஃப் த சைட் ஆஃப் ஈச் பாக்ஸ் இஸ் 1.5 மீட்டர். அதாவது ஒரு கியூபாய்டல் ஷேப் ஒரு ரூம் இருக்கு, அதில் எத்தனை கியூப் நம்மளால வைக்க முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்குமே வந்துட்டு அதே கான்செப்ட் தான். வால்யூம் ஆஃப் கியூபாய்டு ஈக்குவல் டு n இன்ட்டு வால்யூம் ஆஃப் கியூப். என்னங்கிறது சின்ன சின்னதாக நம்ம எத்தனை கியூபை நீங்கள் அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ண முடியுங்கிறது தான். இமேஜின் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கியூபாய்டல் ஷேப் இருக்குது அப்படின்னா இதில் குட்டி குட்டியாக எத்தனை கியூபாய்டல் பாக்ஸ் என்னால் இன்சர்ட் பண்ண முடியுங்கிற மாதிரி கேட்குறாங்க அவங்க. அதோடைய சைடு வந்து 1.5 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டுத்தோட வால்யூமை தான் நீங்கள் ஈக்குவல் பண்ணணும். வால்யூம் ஆஃப் கியூபாய்டு அப்படின்னா 12 × 9 × 6 ஈக்குவல் டு n இன்ட்டு வால்யூம் ஆஃப் கியூப் 1.5 ஏ கியூப் தான் ஃபார்முலாவா. 1.5 இன்ட்டு அதாவது 15/10 இன்ட்டு அந்த 1.5 நான் இப்படி எடுத்துக்கிறேன். 15/10 இன்ட்டு 15/10. ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 2 3 6 5 3 15 3 3 9 5 3 15 1 3 3 5 3 15 1 2 1 2 1 2 2 2 4 4 2 8 8 2 16. ஸோ 12 × 16 தான் என்னோட வேல்யூ. ஸோ 2 மல்டிப்ளை 192ன்னு வரும் உங்களுக்கு. ஸோ 192 கியூப் சேர்த்து நீங்கள் அந்த கியூபாய்டல் ரூமில் ஃபிக்ஸ் பண்ண முடியும் உங்களால். ஸோ அவ்வளோதான். வித் திஸ் மென்ஸ்ட்ரேஷன் 3D ஓவர் உங்களுக்கு. ஓகே, ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஏதாவது சம் நடுவில் வந்து ரொம்ப டவுட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா கேளுங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிளாஸ் முடிஞ்சிச்சு.